வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஐஐபி டேட்டா அப்படிங்கிற ஒரு முக்கியமான தரவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஐஐபி அப்படிங்கிறது. தொழில்துறையுடைய ஒரு உற்பத்தி குறியீடு தான் இந்த ஐஐபி. சரி, இப்போ இந்த ஐஐபியை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான துறைகளுடைய வளர்ச்சியை தெரிவிக்க ஒரு குறியீடாக இந்த ஐஐபியை பயன்படுத்துகிறாங்க. இந்த டேட்டா மூலியமாக முக்கியமான துறைகளினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அது நல்லா இருக்கா அல்லது இறக்கத்தில் இருக்கா அல்லது ஒரு தேக்கத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஓவராலாக இந்த ஐஐபி டேட்டாவை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு மாதமும் 28, 29 தேதிகளில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஐஐபி டேட்டாவை வெளியிடுறாங்க. சமீபத்தில் டிசம்பர் 2025 இந்த ஐஐபி டேட்டாவுடைய குறியீடு 8% இருந்துச்சு. அதே தற்போது மார்ச் மாதம் 4.1% குறைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய போர் பதற்றம், அதே போல க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏற்ற இறக்கமாக இருந்துட்டு இருக்கு. இந்த மார்ச் மாதம் வந்திருக்கக்கூடிய 4.1% அப்படிங்கிற அளவீடு கடந்த 6 மாதம் இல்லாத அளவுக்கு ஒரு குறைவா இந்த சதவீதம் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த டேட்டா பங்கு சந்தையை எந்த விதத்தில் தாக்கம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐஐபி டேட்டா அதிகமாக இருக்கிற பட்சத்தில் தொழில்துறையினுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதன் மூலியமா சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் நம்மளுக்கு அதிகரிக்கும். தொழில்துறையினுடைய வளர்ச்சி காரணமாக நம்மளுக்கு பங்குகளினுடைய விலை அப்படிங்கிறது உயரத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த ஐஐபி டேட்டாவுடைய சதவீதம் நம்மளுக்கு அதிகம் இருக்கும்போது FIIS அதுக்கப்புறம் DIIS போன்ற நிறுவனங்களுக்கு ஒரு நம்பிக்கை அது அளிக்கும். இதனால் முதலீடு மார்க்கெட்டில் அதிகரிக்கும். அது மார்க்கெட்டுக்கு மேலும் சாதகமாக அமையும். இதே ஐஐபி டேட்டா குறையும் போது கம்பெனிஸினுடைய உற்பத்தி அளவு அப்படிங்கிறது நாட்டில் குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத அது மீன் பண்ணுது. இதனால் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த சேல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷனை மீண்டும் அதிகரிக்கிறதுக்காக RBI என்ன பண்ணுவாங்கன்னா வட்டி விகிதங்களை குறைப்பாங்க. RBIனுடைய வட்டி விகிதம் குறைக்கிறதும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு சாதகமான விஷயமா தான் அமையும். அது இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கும் சாதகமாக அமையும். அது சேல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷனை அதுக்கடுத்து வரக்கூடிய காலங்களில் பூஸ்ட் பண்ணும். நீங்கள் ஒரு முதலீட்டாளராக இருக்கிற பட்சத்தில் இந்த ஐஐபி டேட்டாவை மந்த்லி வரப்போ அதை மானிட்டர் பண்ணுங்க. பிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அடுத்த 3 மாதங்கள்ல இருந்து 6 மாதங்களில் இந்திய தொழில்துறையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஐஐபி டேட்டாவை வச்சு தான் கணிப்பாங்க. இந்த ஐஐபி டேட்டாவை வச்சு அவங்க மார்க்கெட் எந்த விதத்தில் போகும் அப்படிங்கிறதையும் கணிப்பாங்க. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஐஐபி டேட்டா பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் அது பங்கு சந்தைக்கு ஒரு சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே ஐஐபி இருக்கிற அளவுல இருந்து குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது சந்தையில் ஒரு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.